ஹாய்! வெல்கம் டு டெக் ட்ரேட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோல வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் என்னென்ன கன்டென்ட்லாம் போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதில வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ பத்தி நான் ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ஃபாரெக்ஸ்லேருந்து ஏன் ஃபியூச்சர்ஸ்க்கு நெறைய பேர் கன்வெர்ட் ஆகுறாங்க? இஃப் இன் கேஸ் நான் கன்வெர்ட் ஆகணும்னா, எனக்கு ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? அது எல்லாத்த பத்தியும் பார்க்க போறோம். முக்கியமான டவுட் நெறைய பேத்துக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு இருந்துச்சு. ஃபியூச்சர்ஸ் பண்ணலான்னு ஆசையா இருக்கும். பட் என்ன சார்ட் பார்க்குறது? எப்படி வந்து அனலைஸ் பண்றது? எங்க போய் அனலைஸ் பண்றது? இஃப் இன் கேஸ் நான் அத அனலைஸ் பண்ணாலும் எப்படி ட்ரேட் எடுக்கிறது? அந்த மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா, என்கியூன்னு சொல்லுவாங்க, இஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்&பி 500, யுஎஸ் 100 அந்த மாரி நெறையா சொல்லுவாங்க. நாஸ்டாக், ஊன்னு சொல்லுவாங்க. ஸோ சுத்தமா எதுவுமே புரியாது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இப்ப எனக்கு கிளாரிஃபை ஆயிருச்சு. ஸோ அத பத்தியுமே இன் டெப்த்தா இந்த வீடியோல பேசிருவேன். இந்த வீடியோ முடியும்போது ஃபியூச்சர்ஸ் நீங்க பண்ணணும் அப்டின்னா, என்னென்ன கிரைட்டீரியா, எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியர் கட்டா தெரிஞ்சுப்பீங்க. எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. இந்த வீடியோ முடியும்போது. அதே மாரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும். நெறைய பேத்துக்கு இந்த விஷயம் நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. ஃபியூச்சர்ஸ பத்தின பேசிக்ஸ் வந்து நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இந்த வீடியோ ரீச் அவுட் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஏன்? ஏன் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பெட்டர் தென் ஃபாரெக்ஸ்? ஸோ அத பத்தி பார்த்துருவோம். இப்போ ஃபியூச்சர்ஸ்ன்னு வரும்போது அக்கவுண்ட் பிரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். லெட்ஸ் சே நீங்க ஃபாரெக்ஸ்ல வந்து சிஎஃப்டி அக்கவுண்ட்னா என்னன்னு சொல்லிர்றேன். நார்மலா ஃபண்டட் நெக்ஸ்ட்லாம் வச்சிருக்கீங்களா? அத தான் சிஎஃப்டி அக்கவுண்ட்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதில வந்து நீங்க அக்கவுண்ட் 50K அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னா, $150 இல்ல $200 வரும். வேறஸ் இன் ஃபியூச்சர்ஸ் வந்து 50K அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $50லயே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி அக்கவுண்ட் பிரைஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும். அப்புறம் டைம். ஸோ டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமலான டைம். ஒரு 1 மந்த் தான் உங்களுக்கு வேலிடேஷனே. ஸோ அந்த 1 மந்த்க்குள்ள நீங்க வந்து அந்த அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ற மாரி இருக்கும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வேலிட் டைம். ஏன்னா, அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 6% தான். 6% இல்லன்னா 8% தான். ஒரே ஃபேஸ் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா. நீங்க ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 ஃபேஸஸா இருக்கும். டோட்டல் 14% எடுக்கணும், இல்ல 12% எடுக்கணும் அந்த மாரி இருக்கும். இங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து வெறும் 6% இல்ல 8% எடுத்தாலே அக்கவுண்ட் கிளியர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அக்கவுண்ட்ட கிளியர் பண்ற டைம். ஸோ அதனால டைமுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஃபாரெக்ஸ கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வந்து காப்பி ட்ரேடிங். ஸோ காப்பி ட்ரேடிங் வந்து லெட்ஸ் சே இப்ப நீங்க ஒரு ஃபியூச்சர் அக்கவுண்ட் ஒரு 3 அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு அக்கவுண்ட்ல என்ட்ரி எடுக்கிறீங்கனாலே 3 அக்கவுண்ட்ல போய் அந்த என்ட்ரி விழுவும். லெட்ஸ் சே $500 ரிஸ்க் வச்சு நீங்க ஒரு அக்கவுண்ட் எடுக்கிறீங்கன்னா, $1500 நீங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஏன்னா 3 அக்கவுண்ட்லயும் $500 ரிஸ்க் வச்சு ட்ரேட் விழுவும். இஃப் இன் கேஸ் அந்த ட்ரேட் வந்து டிபி போயிருச்சு 1:2 கேப்சர் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ 3000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாரி காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ முக்கியமா 2வது விஷயம் என்னன்னா, ஸ்ப்ரெட் வந்து அவ்வளவுக்கு கிடையவே கிடையாது. ஃபியூச்சர்ஸ பொறுத்தவரைக்கும். ஃபாரெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சிஎஃப்டி அக்கவுண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ப்ரெட்ல தான் அவங்க வந்து அமௌண்ட் பார்ப்பாங்களே. நம்மளுக்கு வந்து சில நேரம் பார்த்திருப்பீங்க, டிபி வச்சிருப்பீங்க. அந்த டிபிய போய் மார்க்கெட் எடுத்திருக்கும். பட் ஸ்ப்ரெட்னால வந்து அது வந்து கால்குலேட் ஆவாம, மறுக்க வந்து பிஇஓ இல்ல எஸ்எல்ஓ அடிக்கும். அப்போ வந்து ரொம்ப காண்டாவும். என்னடா இது டிபி அடிச்சிருக்கான், பட் ஸ்ப்ரெட்னால அடிக்கல அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகும். ஃபாரெக்ஸ்ல அந்த மாரி பிரச்சனை இருக்கு. ஃபியூச்சர்ஸ்ல அந்த மாரி கிடையாது. கரெக்ட்டா நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா, அந்த இடத்துல என்ட்ரி விழுவும். டிபி வைக்கிறீங்கனாலும், எஸ்எல் வைக்கிறனாலும் கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிரும். ஸோ அதனால ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு மேஜர் ரோல் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ப்ளே பண்ணும். 3வது வந்து டைம் பேஸ்ட் என்ட்ரீஸ். ஆ ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் நீங்க சார்ட்லயே இருப்பீங்க. ஒரு 9:30 டூ 11 தான் வந்து உங்களுக்கு சார்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரமே. அதுக்குள்ளேயே வந்து என்ட்ரீஸ் கிடைச்சிரும். ஏன்னா ஏஎம் செஷன் தான் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ வச்சு நீங்க அழகா ட்ரேட் எடுத்துட்டு போலாம். ஸோ அதனால வந்து ஒரு 9:30 டூ 11:30 வந்து உங்களுக்கு என்ட்ரீஸ் கிடைக்கும். அதுக்குள்ள ஏதாவது என்ட்ரி கிடைக்குதுன்னா நீங்க எடுத்துடலாம். இப்ப நீங்க ஃபாரெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபாரெக்ஸ்ல வந்து ஏசியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் 3 செஷனுமே நீங்க உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். அதனால ரொம்ப நேரம் வந்து நீங்க சார்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். பட் ஃபியூச்சர்ஸ்ல அந்த மாரி பிரச்சனை கிடையாது. ஏஎம் செஷன் மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணீங்கனாலே 9:30 டூ 11 வரைக்கும் உட்கார்ந்தீங்கனாலே ஒரு 2 ஹார்ஸ் அவ்வளோதான். ஸோ அந்த 2 ஹார்ஸ்ல என்ட்ரி கிடைச்சா எடுக்க போறீங்க. இல்லன்னா சார்ட்ட மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வர போறீங்க. ஸோ அந்த மாரி வந்து டைம் பேஸ்ட் என்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்கும் ஃபியூச்சர்ஸ்ல. ஸோ அடுத்து வந்து லெஸ் மேனிபுலேஷன். ஸோ லெஸ் மேனிபுலேஷன் நான் ஏன் சொல்றேன்னா, ஃபாரெக்ஸ்ல வந்து நெறைய புரோக்கரேஜஸ் இருப்பாங்க. நான் வேணா இங்க காமிக்கிறேன். லெட்ஸ் சே இப்ப நீங்க யூஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பாருங்க எஃப்எக்ஸ்சிஎம், ஓண்டா அந்த மாரி நெறையா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு புரோக்கர்ஸும் லைட்டா அந்த சார்ட் வந்து வேரி ஆகும். ஸோ ஒரு புரோக்கரேஜ்ல வந்து அந்த ஹைஸ் எடுத்திருக்காது. நீங்க மார்க் பண்ண ஹைஸ் எடுத்திருக்காது.
வேறஸ் இன் அனதர் புரோக்கர்ல வந்து உங்களுக்கு அந்த ஹைஸ் எடுத்திருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் மேனிப்புலேஷன் இருக்கும். இங்க ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒரே புரோக்கரேஜ் தான். சிஎம்இன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு புரோக்கரேஜ் மட்டும் தான். இப்போ நீங்க இந்தியால இருந்து ட்ரேட் பண்றீங்கனாலும் அதே புரோக்கரேஜ் தான். யுஎஸ்ல அங்க உட்காந்து ட்ரேட் பண்றவங்களுக்கும் சிஎம்ஏ சார்ட் தான் தெரியும். ஒரே புரோக்கரேஜ் தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சிஎம்இன்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கா மேல. ஸோ அந்த ஒரு புரோக்கரேஜ் தான். ஸோ அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதனால மேனிப்புலேஷனுங்கிறது அந்த அளவுக்கு நடக்கவே நடக்காது. ஸோ இந்த 4 விஷயம் வந்து ஃபாரெக்ஸை விட ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபாரெக்ஸ்லேருந்து ஃபியூச்சர்ஸ் மாறுறாங்களே. ஸோ ஐசிடியே ஒரு லெக்சரில் சொல்லியிருப்பாரு, நான் ஃபாரெக்ஸ்லேருந்து ஃபியூச்சர்ஸ் மாறுறேன், ப்ரைஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. பட் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்து அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் அவர் மாறினாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் வந்து ஃபாரெக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் மாறிடுவாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் அட்வான்டேஜஸ். ஸோ ஃபாரெக்ஸில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வை வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பெட்டர் தென் ஃபாரெக்ஸ். ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். ஃபாரெக்ஸை விட ஃபியூச்சர்ஸ் பெட்டர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, அதை எப்படி நான் ட்ரேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர்ஸ்னால் எல்லாமே வந்து என்கியூஇஎஸ் அதை தாண்டி நீங்கள் வந்து நார்மல் யூரோஎஸ்டி சார்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுலேயுமே ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும், கான்ட்ராக்ட் வைஸ் மாறும். ஸோ அதுலேயுமே ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா கூட பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்கியூஎஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ என்கியூனா நாஸ்டாக்னு சொல்லுவாங்க, டாப் 100 கம்பெனிஸ் ஆன் யூஎஸ் மார்க்கெட் வந்து நாஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஎஸ்னா எஸ்எம்பி 500னு சொல்லுவாங்க, அது வந்து டாப் 500 கம்பெனிஸ் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸில் மேஜராக வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் இதில் என்ட்ரி எடுக்கணும்னா எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். லெட்ஸே நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நான் ஃபியூச்சர்லேயே வந்து நான் ஒரு அக்கௌண்ட் வாங்குறேன் ப்ரோ. லெட்ஸே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா 2 விதமாக ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று, இந்த கான்ட்ராக்ட் சைஸஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம், நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று வந்து மினி கான்ட்ராக்ட், இல்லைன்னா மைக்ரோ கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ மினினா என்கியூ அண்ட் இஎஸ்னே இருக்கும், மைக்ரோனா எம்என்கியூ எம்இஎஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி டிஃபர் ஆகும்னா சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து என்கியூல ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 20 பாயிண்ட், $20 $20 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே வந்து இஎஸ்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா டோட்டல் $50 ப்ராஃபிட் வரும். வேறஸ் மைக்ரோல எம்என்கியூல நீங்க ட்ரேட் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா வெறும் $2 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எம்என்கியூலையும் எம்இஎஸ்லையும் அதே தான், ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா $5 மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அக்கார்டிங் டு தி கேபிட்டல் நீங்கள் வந்து மினியில் ட்ரேட் எடுக்கணுமா இல்லை மைக்ரோவில் ட்ரேட் எடுக்கணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன், நீங்கள் மைக்ரோவே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்ஷியல்ஸ் புக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு 5-6 கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் நடுவில் ஒரு 2-3 கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி பார்ஷியல்ஸ். ஸோ பார்ஷியல்ஸ் க்ளோஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கம்மி அமௌண்ட்டில் நிறையா லாட் எடுக்கும்போது நம்ம எப்போ வேணுமோ ஒரு பாதி குவான்டிட்டியை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்கியூவில் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அக்கார்டிங் டு தட் யூ நீட் டு சூஸ் வெதர் நீங்கள் மினியில் ட்ரேட் எடுக்க போகிறீங்களா இல்லை மைக்ரோவில் ட்ரேட் எடுக்க போகிறீங்களான்னு. பட் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் மைக்ரோ தான் ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் வந்து சூட்டபுளாக இருக்கும் பார்ஷியல்ஸ் புக் பண்ண. ஓகே, ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தா இந்த மாதிரி. இல்லை ப்ரோ எனக்கு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வாங்குறதுக்குலாம் அமௌண்ட் இல்லை, இப்போ என்கிட்ட ஃபண்டிங் விப்ஸ், லெட்ஸே நான் ஏதோ ஒரு சிஎஃப்டி அக்கௌண்ட் ஃபண்டிங் விப்ஸோ இல்லை ஃபண்டட் நெக்ஸ்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்குது ப்ரோ, அதில் நான் என்கியூஇஎஸ்ல ட்ரேட் பண்ண முடியுமா, எனக்கு ஆசையாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிஎஃப்டி அக்கௌண்ட், லெட்ஸே நான் வந்து ஒரு ஃபண்டிங் விப்ஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் அதில் ட்ரேட் எடுக்கணும், என்கியூஎஸ்ல ட்ரேட் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் டிலேட் இருக்கும் சார்ட்டில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் இருக்கும் நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ் 100ன்னு ஒரு சார்ட் இருக்கும், நான் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள், நான் என்னோட புக் லிஸ்ட்டில் கூட இருக்கும். ஸோ யூஎஸ் 100ன்னு ஒரு சார்ட் இருக்கா, இதுதான் வந்து என்னதுன்னா என்கியூ. ஸோ இதுதான் வந்து என்கியூ, யூஎஸ் 100 தான் என்கியூ. அண்ட் தென் வந்து இந்த யூஎஸ் 500 இருக்குல்ல, இதுதான் வந்து இஎஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது சார்ட்டில் அனலைஸ் பண்ணணும், ட்ரேடிங் வியூவில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுனா யூஎஸ் 100 அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து மெட்டா ஃபைலில் தான் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க.
அங்கே வந்து போய் யூஎஸ் 100ன்னு போட்டிங்கன்னா வரும், இல்லைனா நேஷ் 100ன்னு சர்ச் பண்ணி பாருங்க, இல்லைனா நேஷ் டேக்னு சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ அதில் வந்து பையோ செல்லும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ நான் இஎஸ்ல தான் ட்ரேட் எடுக்கணும், எனக்கு அது வந்து சூட்டபிள் பேராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் சேம் ட்ரேடிங் வியூவில் எதை வச்சு அனலைஸ் பண்ண போகிறீங்க, யூஎஸ் 100 வச்சு அனலைஸ் பண்ண போகிறீங்க, யூஎஸ் 500 வச்சு அனலைஸ் பண்ண போகிறீங்க. அனலைஸ் பண்ணிட்டு மெட்டா ஃபைல வந்து யூஎஸ் 500ன்னு சர்ச் பண்ணி பாருங்க வருதான்னு, இல்லைன்னா எஸ்எம்பி 500ன்னு சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதில் வந்து பையோ செல்லோ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் சிஎஃப்டி அக்கௌண்ட்லையுமே வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த 2 ஆப்ஷன்ஸ், இந்த 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வாங்கி அதில் ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க சிஎஃப்டி அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 மூலயமா யூ கேன் ட்ரேட் என்கியூ அண்ட் இஎஸ். ஓகே, அடுத்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபாரெக்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிப்ஸ் அண்ட் பிப்பட்ஸ் வச்சு தான் வந்து மூவ் ஆகும், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிப்ஸ் அண்ட் பிப்பட்ஸ் மாதிரியே இங்கே வந்து ஃபியூச்சர்ஸ்னா டிக்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ்னா டிக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னா 0.25 தான் வந்து ஒரு டிக்கு. ஓகே, இப்போ ஒரு இது எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. எப்படி வந்து டிக்ஸ் வந்து ஹேண்டில் எப்படி கன்வெர்ட் ஆகுன்றதுக்கு, லெட்ஸே இப்போ 22,200ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வேல்யூக்கு அப்புறம் ஒரு 25 ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் வந்து ஒரு 4 தாட்டி 25 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த 22,200லேருந்து 22,201க்கு மாறும். ஸோ இந்த 4 தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 4 டிக்ஸ் ஏறினது தான் ஒரு ஹேண்டில். அதாவது இங்க இருக்கிற இந்த 0 வந்து 1 ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 டிக் நவுந்தா தான் ஒரு ஹேண்டில் மூவ் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ட்ரிஸ் போடும்போது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அவ்வளோலாம் கால்குலேட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லாஸ்ட் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால யாராவது கேட்டால் கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டிக்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. எல்லாமே ஹேண்டில்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ட்ரிஸ் அப்போ நம்ம டேரெக்டாக அந்த லாங் பொசிஷன் வச்சு டேரெக்டாக என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது ஈஸியாக இருக்கும். நான் வேணால் பண்ணி காமிக்கிறேன் கடைசியாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ட்ராக்ட்ஸ். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து மந்த் வைஸ் மாறும். ஸோ மந்த் வைஸ்னா எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான்வரி டு மார்ச் வந்து ஹச்சில் இருக்கும். இப்போ நான் சொல்லும் போது புரியாது, நான் சார்ட்டில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஏப்ரல் டு ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா எம்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜூலை டு செப்டம்பர் வந்து யூல இருக்கும். அக்டோபர் டு டிசம்பர் வந்து இஜெட்னு சொல்லுவாங்க. ப்ரோ அது அது எப்படி இந்த ஃபியூச்சர்ஸில் கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே இப்போ நம்ம எந்த மந்தில் இருக்கோம், செப்டம்பர் மந்தில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து எந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸே நான் வந்து என்கியூல ட்ரேட் பார்க்குறேன், நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டுமே வச்சிருக்கேன், ஃபியூச்சர்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் எதில் ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது, நான் வந்து மினியில் தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா, மினியில் வந்து உங்களுக்கு என்கியூன்றது தெரியும். பட் நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணணும், இப்போ செப்டம்பரில் இருக்கிறதுனால யூ. ஸோ என்கியூ யூ 2022-25 சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ட்ரேட் போடுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் மைக்ரோவில் தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா எம்என்கியூ யூ 2020-25ல நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மந்த் வைஸ்னால் இப்படி நீங்கள் இது வந்து எனக்கு குழப்புது ப்ரோ, எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு குழப்புது, எனக்கு தேவையில்லாமல் பிரச்சனையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நான் என்ட்ரி எடுக்கிறதுல இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கண்டினியூஷன் கான்ட்ராக்ட் அங்கே வந்துடும் உள்ள. ஸோ கண்டினியூஷன் கான்ட்ராக்ட்னா அதே மாதிரி இந்த இந்த மந்த் வைஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இப்போ என்கியூ 2020-25 எடுத்திங்கன்னா ஜூலை டு செப்டம்பரோட சார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டா மட்டும்தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருந்த எந்த டேட்டாஸுமே இருக்காது. ஸோ கேண்டில்ஸே இருக்காது. வேற கண்டினியூஷன் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இயரோட டேட்டா, பல வருஷத்தோட டேட்டா எல்லாமே அப்படியே கிளஸ்டராக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டினியூஷன் கான்ட்ராக்ட் இப்போ நீங்கள் மினியில் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா என்கியூவில் நீங்கள் என்ன பண்ணணும், என்கியூ 1 ஃபர்ஸ்ட் எஃப்இ மார்க்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை தொட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுனா எடுக்கலாம். அதே மாதிரி ES1 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ அப்படி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ES ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ மினினா இது, மைக்ரோனா ஸோ MNQ1 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், MES1 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்னு வரும். நான் வேணால் இந்த கண்டினியூஷன் கான்ட்ராக்ட் அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட்ஸ் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் வந்து ட்ரேடிங் வியூவே காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸே இப்போ MNQவில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா MNQ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் வியூவில் என்ன காமிக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் காமிக்கும், UZH அந்த மாதிரி நிறைய காமிக்கும். ப்ரோ இதில் வந்து நான் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த MNQ1 ஃபர்ஸ்ட் எஃப்இ மார்க் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட், சரி ப்ரோ நான் ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், ஸோ ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் தான் நான் வாங்க போகிறேன்.
ஸோ ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் வாங்கி நான் வந்து ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு ப்ளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் என்ன மாரி ப்ளாட்ஃபார்ம் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அக்கார்டிங் டூ யுவர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா, நீங்க எந்த அக்கவுண்ட் சூஸ் பண்றதுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் வேணா என்னென்ன மாரி ரூல்ஸ் இருக்குன்றத வேணா நான் சொல்லிர்றேன். மெயினா ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, மெயினா என்ன ரூல்ஸ் சிஎஃப்டிய தாண்டி என்ன வந்து இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ராடவுன் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அத பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரூல். மோஸ்ட் ஆஃப் தி சிஎஃப்டி அக்கவுண்ட்ஸ் இந்த ஃபண்டிங் டிப்ஸ், ஃபண்ட் அண்ட் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரூல் இருக்காது. வேறஸ் இன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ஸ்க்குன்னு ஒரு ப்ளாட்ஃபார்ம் எடுக்கிறீங்கனாலே கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கும். ஸோ அதனால இந்த 2 பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ராடவுன் ரூல்ஸ பத்தி பார்த்துருவோம். ஸோ ட்ராடவுன் ரூல்ஸ்னா இப்போ நெறையா ஃபண்ட் அக்கவுண்ட்ஸ் இருக்கும். லெட்ஸ் சே டாப் ஸ்டெப், அதே மாரி ஏபெக்ஸ், மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ் இந்த மாரி நெறையா ஃபண்ட் அக்கவுண்ட் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி வந்து ட்ராடவுன் ரூல்ஸஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெறைய பேர் என்ன வச்சிருப்பாங்கன்னா, சில பேர் என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சிருப்பாங்க. இந்த ட்ராடவுன் லிமிட். லெட்ஸ் சே வந்து நீங்க 50K ஒரு அக்கவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களோட ட்ராடவுன் லிமிட் வந்து 4%. ஸோ 48,000 நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். ஓகே. ஸோ நார்மல் சிஎஃப்டி அக்கவுண்ட் என்ன பண்ணுவீங்க? ஒரு 5Kக்கு அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னா, 4,600 கீழ போயிட்டீங்கன்னா, அவங்க அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும்ல. ஸோ அதே மாரி இங்க வந்து 50,000க்கு அக்கவுண்ட் வாங்குறீங்க. ஸோ 4% உங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, 48,000க்கு போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். பட் லெட்ஸ் சே இப்ப நீங்க வந்து 50,000ல இருந்து 52,000 நீங்க கொண்டு வந்துட்டீங்க ஒரு ட்ரேட் எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ராடவுன் ஏறுமா அப்படின்னு கேட்டா ஏறாது. ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக். ஓகே. மாறவே மாறாது. உங்க ட்ராடவுன் லிமிட் 4%னா அந்த 4% அப்படியே இருக்கும். நீங்க ப்ராஃபிட் பார்த்தாலும் அது மாறாது. ஸோ வேறஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து இப்போ ட்ரெய்லிங் இஓடி தான் வச்சிருப்பாங்க. ட்ரெய்லிங் இஓடினா எண்ட் ஆஃப் தி டேல வந்து உங்களுக்கு வந்து ட்ராடவுன் லிமிட் வந்து மாறிடும். எப்படி சொல்றேன்னா, இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து 50K அக்கவுண்ட் வாங்குறீங்க. வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. ஸோ அதில வந்து நீங்க ஒரு 52,000 கொண்டு வந்துறீங்க. ஒரு 2,000 அந்த ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா, அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வந்து அடுத்து இன்கிரீஸ் ஆயிரும். எப்படி இன்கிரீஸ் ஆகும்னா, உங்களுக்கு வந்து 48K தான உங்களுக்கு ட்ராடவுன் லிமிட்டா இருந்திருக்கும். பட் நீங்க வந்து 2,000 ப்ராஃபிட் பார்த்ததுனால, அந்த 2,000 இன்கிரீஸ் ஆயிரும். 48,000ல இருந்து 50,000க்கு இன்கிரீஸ் ஆயிரும். ஓகே. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நீங்க வந்து 2000 ப்ராஃபிட் பார்த்ததுனால, உங்களுக்கு வந்து 48,000ல இருந்து 50,000க்கு மாறிடும். இப்ப நெக்ஸ்ட் டே நீங்க வந்து 52,000ல இருந்து 50,000 கொண்டு வந்தாலே அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாரி ட்ரெய்லிங் இஓடின்னு சொல்லுவாங்க. இதுதான் ட்ரெய்லிங் இஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு பரவால்ல. பிரீத்திங் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும். வேற ஸ்டாட்டிக் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி நெறையா ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் வந்து இது பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரெய்லிங் இஓடி வந்து நல்லாருக்கும். ஸோ அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரீத்திங் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். 4% அது கீழ நீங்க கொண்டு வரக்கூடாது. அவ்வளதான். என்னதான் நீங்க ப்ராஃபிட் பார்த்தாலும், அட்லாஸ்ட் 4%ல எண்ட் ஆஃப் தி டேல வந்து நின்றும். ஸோ அதுதான் வந்து இஓடின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து அக்ரெசிவ் ட்ரெய்லிங். ஸோ அக்ரெசிவ் ட்ரெய்லிங்னா இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஏபெக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். லெட்ஸ் சே நீங்க ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. 50,000லேருந்து 52,000 ரன் ஆயிருச்சு. ஓகே. ஸோ அந்த ட்ரேட் திருப்பிட்டு வந்து இப்படி பிரேக் ஈவன் வந்து அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. 50,000க்கு வந்து அடிச்சிட்டாலே அவங்க அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். ஸோ எப்படின்னா இப்போ 50,000லேருந்து 52,000 நீங்க கொண்டு போகும்போதே டைரக்ட்டா அ உங்களோட ட்ராடவுன் லிமிட் வந்து எங்க வந்துரும்னா 50க்கு வந்துரும். ஸோ இப்ப நீங்க ட்ரேட் எடுத்து அப்படி போயிட்டு இருக்க தானாவே வந்து அந்த ட்ராடவுன் லிமிட் வந்து அப்படியே இப்படி இங்க வந்துட்டு இருக்கும். லெட்ஸ் சே இப்போ இந்த அக்கவுண்ட் வந்து இப்படி பிரேக் ஈவன் அடிக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ட்ராடவுன் லிமிட் டச் ஆகி உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். ஓகே. ஸோ இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரெய்லிங் இஓடி வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ அதனால ட்ரெய்லிங் இஓடி இருக்கிற மாரியான ஃபண்ட் அக்கவுண்ட்ஸ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ராடவுன் மாரியே கன்சிஸ்டன்சி ரூல்னு ஒண்ணு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட்ல வந்து அது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கன்சிஸ்டன்சி ரூல் நெறைய பேர் வந்து எனக்கு பெர்சனலாவே வந்து கன்சிஸ்டன்சி ரூல் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இத கிளியரா பாருங்க. கன்சிஸ்டன்சி ரூல் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ப்ராஃபிட் டார்கெட் டிவைட் பை 100 இன்டூ கன்சிஸ்டன்சி பெர்சன்டேஜ் ஈக்குவல் டூ ஆன்சர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபார்முலா சொல்லும்போது புரியாத மாரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. ஆ இப்போ நான் வந்து இந்த அக்கவுண்ட்டே வச்சுப்போம். ஓகே. ஸோ இந்த 50K அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதில வந்து எனக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இங்க என்ன போட்டிருக்கேன்? ஸோ 3,000 என்னோட டார்கெட். ஓகே. அதே மாரி எவாலுவேஷன் ஸ்டேஜ் அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கு. ஓகே.
ஸோ என்னோட கன்சிஸ்டன்சி ரூல் வந்து 50%. ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த 2 வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலால போடுங்க. ஸோ ப்ராஃபிட் டார்கெட் எவ்வளோ நீங்க பண்ணணும்? 3000 பண்ணணும். ஸோ 3000 டிவைட் பை 100 அப்புறம் இன்டூ கன்சிஸ்டன்சி பர்சன்டேஜ். கன்சிஸ்டன்சி பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ பார்த்துருந்தோம்? 50% பார்த்துருந்தோம்ல. ஸோ இன்டூ 50. ஸோ ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 1500 வரும். ப்ரோ இந்த 1500 என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1500க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி ரூல் அடி வாங்கும். ப்ரோ அக்கௌண்ட் பிரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட் பிரீச் ஆகாது. பட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான டியூரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். எப்படின்னா அந்த 50% மேலே தாண்டிடும். ஸோ அதனால் அந்த 50%க்குள்ளே நீங்கள் கொண்டு வர வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 1500க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப பெட்டர். ஸோ கன்சிஸ்டன்சி பர்சன்டேஜ் இப்படி தான், கன்சிஸ்டன்சி ரூல் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 1500க்கு மேலே ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ டோட்டலாக நீங்கள் 3000 ப்ராஃபிட் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் 2 நாள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரே நாளில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்புன்னு ஒரே நாளில் நல்லா ரிஸ்க் போட்டு ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. அந்த ட்ரேட் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து ட்ரேடு டிபி போயிடும். ஸோ டிபி போன உடனே இவங்க என்ன நினைப்பாங்க, நானும் ட்ரேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா சொல்லிட்டு திரிவாங்க. அப்படிலாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஸோ 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் எடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா $1500 நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2வது நாளுமே அதே மாதிரி தான். ஸோ 2 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் இந்த $3000 நீங்கள் கொண்டு வரணும். ஒரே நாளில் நீங்கள் ட்ரேட் பண்ணி $3000 கொண்டு வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரூல் வந்து நீங்கள் மீட் ஆகிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணுவானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ண மாட்டான். இது வந்து இப்போ இந்த 3000ங்கிறது 5000க்கு மாறிடும். ஓகே. 5000 கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த 5000 வர வரைக்கும் நீங்கள் டிசிப்ளின்டாக ட்ரேட் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே டிசிப்ளின்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கன்சிஸ்டன்சி ரூல்லாம் எல்லா ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ்லையுமே இருக்கும் when it comes to futures. ஸோ கன்சிஸ்டன்சி ரூலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகே. ஸோ லெட்ஸே நான் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் நான் இந்த சேலஞ்ச் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா இங்கே சூஸ் பிளான் கொடுத்து பே பண்ணும்போது என்ன கேட்கும்னா நிறையா ப்ரோக்கரேஜஸ் கேட்கும். லைக் ட்ரேடவேட், அதே மாதிரி நிஞ்சா ட்ரேடர், அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ், அந்த மாதிரி நிறையா ப்ரோக்கரேஜஸ் காமிக்கும். இதில் வந்து ட்ரேடவேட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடவேட்டுன்னு இல்லை, நீங்கள் எதை தொட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அதையுமே காமிக்கிறேன். ஸோ லெட்ஸே நான் வந்து மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் ஒரு அக்கௌண்ட் வாங்கிட்டேன். வாங்கும்போது நான் ட்ரேடவேட்டில் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரேடவேட் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ட்ரேடவேட்டுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வரும். ஸோ ஒரு மெயில் ஐடி கொடுத்து தான் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டே வாங்கியிருப்பீங்க மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில். ஸோ அப்படிங்கும்போது அந்த மெயில் ஐடிக்கு வந்து ட்ரேடவேட்டுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் ட்ரேடவேட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூவில் இங்கே வந்து கீழே வந்து ட்ரேடிங் பேனல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரேடவேட்டுன்னு காமிக்குதா? ஸோ இங்கே வந்து நிறையா நான் இங்கே ஃபேவரட் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால இங்கே மேலேயே காமிக்குது. இஃப் இன்கேஸ் எல்லா ப்ரோக்கர்ஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆல் ப்ரோக்கர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ட்ரேடவேட் வந்துடும். ஸோ ட்ரேடவேட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் அதில் வந்து டெமோ அக்கௌண்ட் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டெமோ அக்கௌண்ட் சூஸ் பண்ணி சேம் அதே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். நான் முதலே சொல்லிடுறேன், ட்ரேடவேட்டில் நீங்கள் அங்கே லாகின் பண்ணிங்கன்னா தான் இங்கே ட்ரேடிங் வியூவில் லாகின் ஆகும், இல்லைன்னா லாகின் ஆகாது. ஓகே. ஸோ ட்ரேடவேட் வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா அங்கே லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகாது. ஓகே. இப்போ நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் லாகின் பண்ணோடனே இங்கே வந்து ட்ரேடவேட் பக்கத்தில் இந்த க்ரீன் சிம்பிள் கனெக்டட்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே வந்து லெட்ஸே நான் எம்என்கியூவில் ட்ரேட் பண்ணுறேன்னா எம்என்கியூ 1 அபாஸ்டிஃபி மார்க் தொட்டுட்டு இங்கே வந்து கீழே பிஹெச்எஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை தொட்டிங்கன்னா தானாகவே இந்த கான்ட்ராக்ட் மாறிடும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் யோசிக்கலாம், இங்கே என்ன ப்ரோ இஜெட்டுன்னு இருக்குது, நீங்கள் யூ தானே சொன்னீங்க, செப்டம்பரில் தானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ட்ரேடவேட்லேயும் ட்ரேடிங் வியூலையும் என்னன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து கான்ட்ராக்ட் மாறிடும். ஸோ அதுதான் செப்டம்பர் 16 இருக்கிறதுனால 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து கான்ட்ராக்ட் வந்து இஜெட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ டிசம்பர் வரைக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் இப்பயே மாறிடுச்சு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா எம்என்கியூவில் பண்ணுறீங்க அப்படின்னா எம்என்கியூ 1 அபாஸ்டிஃபி மார்க். ஸோ மைக்ரோனா இது, மினினா என்னது NQ1 அபாஸ்டிஃபி மார்க். ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்.
ஸோ லெட்ஸே நான் வந்து இங்கே அனலைஸ் பண்ணிட்டேன். அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி ப்ரோ ட்ரேட் எடுக்கிறது? நான் வந்து இந்த டிக்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ்ன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா இப்போ இந்த லோஸ்ல வந்து எனக்கு வந்தா என்ட்ரி போடுறோம். இந்த இந்த லோஸ் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ இது வந்து என்னோட டார்கெட். பேசாட்டி நான் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். எங்கேயாவது வந்து அடிச்சிட போகுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னோட என்ட்ரி. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்தா எனக்கு அடிக்கணும் ப்ரோ. கீழே வந்தா நான் என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்து நான் பைஸ் பார்க்க போறேன் அப்படின்னா சிம்பிள். இந்த லாங் பொசிஷன் எடுத்து வச்சிங்கல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லிமிட் ஆர்டர்னு இருக்கும். ஸோ கிரியேட் லிமிட் ஆர்டர் கொடுத்து ஸோ இங்கே வந்து ஒரு பேனல் மாதிரி வந்துடும். அதை வேணால் நீங்கள் இந்த சைடில் எடுத்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே வந்து லிமிட் ஆர்டரில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ரிஸ்க் வந்து யூஎஸ்டியில் தெரியிற மாதிரி வேணுமா இல்லை பர்சன்டேஜில் தெரியிற மாதிரி வேணுமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா யூஎஸ்டிலே வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸே நான் ஒரு ட்ரேடுக்கு $250 தான் ப்ரோ ரிஸ்க் பண்ணுவேன் அப்படின்னா 250 நீங்கள் போட்டிங்கன்னா தானாகவே அங்கே கான்ட்ராக்ட் மாறும். லெட்ஸே நான் வந்து $125 தான் ப்ரோ ரிஸ்க் பண்ணுவேன், $125 தான் ப்ரோ நான் ரிஸ்க் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 யூனிட்ஸ் மாறிடும். இல்லை ப்ரோ நான் $250 ரிஸ்க் பண்ணுவேன் ஒரு ட்ரேடுக்கு. ஸோ $250 போட்டிங்கன்னா 8ன்னு கான்ட்ராக்ட் மாறிடும், 8ன்னு யூனிட் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பை லிமிட் போட்டிங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் வந்து எப்போ வருதோ இப்போ தானாகவே ட்ரிகர் ஆகிடும். ஓகே, புரியுதா? இப்போ தானாகவே வந்து இங்கே வரும்போது உங்களுக்கு மார்க்கெட் ட்ரிகர் ஆயிரும். லெட்ஸே இப்போ மார்க்கெட் வந்து அப்படியே இப்படி கீழே வருது அப்படின்னா இந்த லெவல் வந்தோடனே தானாகவே பை ஆயிரும். ஸோ பை ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோஸ். இன்கேஸ் எஸ்எல் ஆனா இங்கே வந்து எஸ்எல் ஆயிரும். அதே மாதிரி டிபி போகிறோம்னா இங்கே போய் டிபி விழுந்துடும். ஓகே. ஸோ இப்படி தான் லிமிட் ஆர்டர். ஸோ மார்க்கெட் எக்ஸ்கியூஷன் எப்படி ப்ரோ போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்கியூஷன் சிம்பிள். ஸோ சேம் தான். லெட்ஸே நான் வந்து இந்த இந்த ஹைஸ் முடிஞ்ச உடனே நான் மார்க்கெட் எக்ஸ்கியூஷன் போடலான்னு இருக்கேன் ப்ரோ. சிஸ்டம் மாதிரி பார்த்து நான் மார்க்கெட் எக்ஸ்கியூஷன் போடுற மாதிரி இருக்கேன் அப்படின்னா இங்கே வேணா காமிக்கிறேன் பாருங்க. சேம் இதே லாங் பொசிஷன் எடுத்து வைக்க போறீங்க. வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த லோஸ் வந்து உங்களோட எஸ்எல்லாக இருக்கும். ஸோ டார்கெட் இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதை வச்சுட்டு லாங் பொசிஷன் வச்சுட்டு நீங்கள் இந்த கிரியேட் லிமிட் ஆர்டரே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மார்க்கெட்டுன்னு இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு போய் அப்படியே அது இந்த ஸ்க்ரீன் சைட்லேயே ஓடட்டும். ஸோ இங்கே வந்து தானாகவே மாறும். ஏன்னா மார்க்கெட் எக்ஸிபிஷனில் இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் விழுவும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் ரிஸ்க் வைக்கணும்? $250 நான் இந்த ட்ரேடுக்கு ரிஸ்க் வைக்க போகிறேன் அப்படின்னா ஒன்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கேண்டில் வந்து இப்படி மேலே க்ளோஸ் வைக்கும்போது $250 ரிஸ்கில் இருக்கான்னு பார்த்துட்டு டேரெக்டாக பைஸ் அடிச்சிருங்க. மேபி $1-2 வந்து உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் எக்ஸிகியூஷனுங்கிறதுனால அவ்வளோ பர்ஃபெக்டாக விழுவாது. லிமிட் ஆர்டர் மாதிரி பர்ஃபெக்டாலாம் விழுவாது. ஒரு $250ங்கிறது $280 $270 அந்த மாதிரி லாஸ் ஆகும். ஓகே. ஸோ இவ்வளோதான். இதில் பார்சல்ஸ் எப்படி ப்ரோ புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்க உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் அதை வந்து அவ்வளோ பெருசாக நான் பேச விரும்பலை. இருந்தாலும் நான் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க. ஸோ இங்கே வந்து 4 கான்ட்ராக்ட் பை பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். நான் இந்த ஐஸ் வந்த உடனே ஒரு 2 கான்ட்ராக்ட் மட்டும் வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 4 கான்ட்ராக்ட் வாங்கின உடனே நீங்கள் என்ன ஆரம்பிச்சுன்னா இங்கே ஸ்ப்ரெட்டு காமிக்காது. இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டு பதிலாக நீங்கள் வாங்கின கான்ட்ராக்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும். 4ன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். லெட்ஸே இங்கே மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 4ங்கிற இடத்த தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி காமிக்கும். ஸோ அதில் 2 அமுத்தி செல்லு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாங்கின 4லேருந்து 2 மைனஸ் ஆயிரும். ஸோ 2 ஆயிரும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் 2s வந்து அப்படியே மேலே ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்சல்ஸ் புக் பண்ணுறது. இஃப் இன்கேஸ் வந்து அது லிமிட் ஆர்டர் மாதிரி செட் பண்ண முடியுமா ப்ரோ? இது வந்து மார்க்கெட் எக்ஸ்கியூஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லிமிட் ஆர்டர்னா சேம். அதான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து செல் லிமிட்னு இருக்கும். ஸோ இங்கே வந்த உடனே செல் அடிச்சிடும். 4 கான்ட்ராக்ட் இருக்குன்னா அதில் 2 கான்ட்ராக்ட் வந்து செல் அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து குவான்டிட்டி மாற்றிட்டு 2ன்னு வச்சுட்டு நீங்கள் வந்து செல் அமுத்தினீங்கன்னா இங்கே போகும்போது உங்களுக்கு தானாகவே 4 கான்ட்ராக்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதில் 2 கான்ட்ராக்ட் இங்கே வந்தோடனே க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்சல்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ கிளியராக நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் லீவ் இட் இன் கமெண்ட். ஸோ அடுத்த வீடியோ வந்து MMXM டர்ட்டில் சூப் SMT எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1 by 1 வந்துடும். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபியூச்சர்ஸோட பேசிக்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியல. இஃப் இன்கேஸ் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். See you in the next video. Until then, bye from Dead Set Rich.